சார் இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோடு தன்னோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்ச மறுநாளே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுட்டாரு. இது அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதேபோல அவரு ஆதரவாளர்கள் ஏத்துப்பாங்களா சார் இத? சார் நிச்சயமாக இது அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அததான் இது வெளிப்படுத்துது. ஏன்னா நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். இன்று நடிகர் விஜய் அவர்களுடைய முன்னிலையிலேயே கட்சியில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்தவர். அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல் களத்துல மிக முக்கிய ஆளுநர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவர்களுடைய காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர். அதை தாண்டி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைச்சிருந்தார். ரூட் மேப் போட்டு கொடுக்கறதும்பாங்க. அதாவது எந்தெந்த ஊர்கள் பிரச்சாரம் பண்ணணும், அங்க செய்யப்பட்டிருக்கிற பாதுகாப்பு வசதிகள். அப்ப இந்த இடம் தான் தாவேக்காக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கக்கூடிய இடம். கரூர் சம்பவம் தொடங்கி அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகி வர்றப்ப அந்த தாவேக்கா அதை வரவேற்பாங்க, ஆராதிப்பாங்க. அதுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு. அதுல 2 வகையான கோணங்கள் இருக்கு. ஒன்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 75 வயது கடந்தவர் அப்படிங்கக்கூடிய முறையில 60 வயதுக்கு மேலானவர்களுக்கு நெட்டையினா இன்னைக்கும் அந்த ஓட் பேங்க் அவ்வளவு சீக்கிரம் செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மாறிடாது. அதே நேரத்துல செங்கோட்டையனுடைய அரசியல் எந்த மாற்றமும் இல்லைல்ல. அவர் கிடந்த ஒரு 50-55 ஆண்டுகளா அவருடைய அரசியல் களம் திமுக எதிர்ப்பு அரசியல். இன்னைக்கும் அந்த அரசியல் தான் பேசப்படுறாரு. அதுக்கு நேர் எதிர் துருவத்துல போய் அவர் நிக்கிற பொழுதுதான் அந்த அரசியல் கேள்விக்குறியாகும். நீங்க அதே அவருடைய ஈரோடு மாவட்டத்தையே நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஈரோட்டிலேயே ஈரோடு முத்துசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து திமுகவுக்கு போனவர், இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிறார் அவர். அதே போன்று தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக அதே ஈரோடு மாவட்டத்திலிருந்து இருந்தவர். அவர் இன்னைக்கு திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்காரு. இவர்கள்லாம் நேர் எதிர் அரசியல் செய்தாங்க. ஆனா இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு நல்வாய்ப்பு என்னன்னா, அவருக்கு எதிர் அரசியல் செய்ய வேண்டியதே இல்லை. ஏற்கனவே அதிமுக திமுகவுக்கு எதிரி. இப்ப தமிழக வெற்றி கழகமும் திமுகவுக்கு தான் எதிரி. அவர் வழக்கம் போலவே திமுக எதிர் அரசியல் தான் செய்ய போறார். சோ அந்த வகையில இது செங்கோட்டையன் ஏற்கனவே 55 ஆண்டு காலம் செய்த அரசியல் தான். என்ன அன்றைக்கு இவ்வளவு நாள் வர ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலும் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையிலும் செய்திருந்தார். அந்த அரசியலை இன்றைக்கு விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று செய்கிறார். இன்னொன்னு பாருங்க, நீங்க விஜய் எந்த இடத்துல அதிமுகவை விமர்சிக்கிறது இல்ல. அது கூட்டணிக்கான அச்சாரம் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய தலகர்த்தர்களை எடுக்கிறதுக்கான அச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவா இருக்கு. செங்கோட்டையனுடைய இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய ஓட்டு வாங்குறது தான் அவருக்கு சிரமம் இருக்கும். மறுபடியும் ஒரு வழக்கமான திமுக எதிர்ப்பு அரசியலை தான் செய்யறாரு அப்படிங்கிறதுனால அவர் களத்துல பலவீனப்பட மாட்டாரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். சார் இப்ப அதிமுக வாக்கு வங்கி எந்த அளவுக்கு குறையும்னு நினைக்கிறீங்க? அதே போல கொங்கு மண்டலம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே ஒரு வாக்கு வங்கி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதே அதிமுக எந்த அளவுக்கு சார் நெருக்கடியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? நிச்சயமா அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ முக்குளத்தோர் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. அது நமக்கு கடந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கு. நீங்க ஒரு முன்னுதாரணமா கோவில்பட்டி போன்ற ஒரு தொகுதிகள் எடுத்தீங்கன்னா கூட அங்க டிடிவி தினகரன் 2வது இடம் வந்தாரு. ஆண் பின்னும் கூட டிடிவி தினகரனே போட்டியிட்ட பின்னும் கூட கடம்பூர் ராஜு ஜெயிச்சிட்டாரு. கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், அவர் தான் கோவில்பட்டியில ஜெயித்தார். அப்ப உங்களுக்கு அந்த தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு வெற்றியை தராது. ஆனா கணிசமாக இன்னொரு வெற்றியை பாதித்து விடும். அதுக்குதான் உங்களுக்கு உதாரணம் நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவால மட்டுமே டெல்டா பெல்ட்லையும் தென் மாவட்டங்களையும் 21 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாங்க. பட் செங்கோட்டையன் அந்த ஈரோடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு அங்க இருக்க கொங்கு மண்டலம் அளவுக்கு இங்க பெரிய செல்வாக்கு கிடையாது. தென் மாவட்டங்கள்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கும். ஒரு கட்சியில சீனியர் அவர் ஒரு ரொம்ப ஒரு மதிப்புமிக்க நபர் அப்படிங்கிற பேர் தான் இருக்க முடிய, அதனால தென் மாவட்டங்கள்ல பாதிக்காது. அதே நேரத்துல கொங்கு மண்டலத்துல அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதுனால அவர் அதை எதிர்கொண்டுருவாரு. அதுல பெரிய சிக்கல் வராது. பட் ஈரோடு மாவட்டத்துக்கு ஒரு தலகர்த்தரை இழந்திருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக இழந்திருக்கு. ஏற்கனவே அங்க 2 பேரை இழந்துட்டாங்க. ஈரோடு முத்துசாமியா இருக்கலாம், தோப்பு வெங்கடாச்சலமா இருக்கலாம். இப்ப 3வது அவர்களை விட முக்கியமான ஆளுமை, அவர்களை விட பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையனையும் இழந்துட்டாங்க. செங்கோட்டையனை இழந்தது மட்டும் இல்லாம தாவேக்காவுக்கு ஒரு புதிய முகம் கொடுத்துட்டாங்கல்ல. அது உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற சட்டமன்ற தொகுதிகளிலும் எதிரொலிக்கும். இன்னைக்கு நேற்று வரை நம்ம விஜய் மீது வைக்கிற விமர்சனம், விஜய் தவிர வேறு யாரும் தெரிந்த முகங்கள் இல்ல, விஜய் தான் இருக்காரு, 234 தொகுதிக்கு நானே வேட்பாளர், அவரே பேசினாரு மதுரையில் நினைக்கிறேன். சொல்லும்போது சொன்னாரு, மதுரை கிழக்கு விஜய், மதுரை தெற்கு உங்கள் விஜய், திருமங்கலம் விஜய்னாரு. இன்னைக்கு அவருக்கு கோபிச்சேரிப்பாளையம் செங்கோட்டையன்னு சொல்றதுக்கு ஒரு பரிச்சய முகம் கொடுத்துட்டாங்கல்ல. அதுவே அதிமுகவுக்கு இழப்பு தான். அதனால ஈரோடு மாவட்டத்துல கணிசமான இழப்பை அதிமுக உணர்வார்கள். அது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலும் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அதை தாக்கு பிடிச்சிடும் அப்படின்னு பாக்குறேன்.
ஓ! சார் இப்ப எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய அந்த ஓ. பன்னீர்செல்வமா இருக்கட்டும், டிடிவி தினகரன், சசிகலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இப்போ தமிழக வெற்றிகள் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? இவங்களோட நடவடிக்கை எல்லாம்? அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். அந்த இணைப்பு இங்கு சாத்தியப்படாத சூழல்ல தான் அவர் அங்க நகர்ந்திருக்கிறார். மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். விஜயும் திமுக எதிர்ப்பை தான் பேசுறார், அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு. ஸோ அந்த வகையில செங்கோட்டையன் அவர்கள் அடுத்ததாக ஒரு 15ஆம் தேதி தனிக்கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அதுதான் உச்சபட்ச கெடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதற்கு இடையில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு வகையில, ஏன்னா நான் இந்த வரைக்கும் நம்புறேன், ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் போகத்தான் ஓபிஎஸ் விரும்புகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க பார்க்கலாம், மத்திய அரசுக்கு எதிராக அவர் வெளியிடக்கூடிய அறிக்கையில கூட வலியுறுத்தல்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. எந்த இடத்துலையும் கண்டனங்கிற வார்த்தை கூட தெரிவிக்க மாட்டார். அண்மையில் வெளியான அந்த மெட்ரோ விஷயத்துல கூட அவரோட அறிக்கையில வலியுறுத்தல் தான் இருந்துச்சு. அப்ப இந்த 15ஆம் தேதி வரதான் உச்சபட்ச கரு. அந்த 15க்கு மேல அந்த சூழல் போகிற பொழுது நிச்சயமா செங்கோட்டையன் அவர்களால் ஓபிஎஸும் டிடிவியும் இணைக்கப்படுவார்கள் தாவேக்கு கூட்டணியில. ஏற்கனவே டிடிவி தினகரன் அந்த நிலைப்பாட்டில் தான் பேசுறாரு. நம்ம தொடர்ச்சியா பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு அனுசரணையான நிலைப்பாட்டு தான் இருக்கிறார். ஆனா சசிகலா அவர்கள் நிச்சயமா போக மாட்டாங்க அப்படின்னு பாக்குறேன். சசிகலா அவர்கள் நீங்க பார்க்கலாம், 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் அவங்க எடுக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து அந்த அந்த இயக்கத்தினுடைய வேறா நம்ம இருந்திருக்கோம், எந்த சொல்லையும் இந்த இயக்கத்துக்கு எதிராக எந்த செயல்பாடும் செய்துவிடக் கூடாது என்றுதான் நினைக்கிறாங்க. சோ அதனால சசிகலா அவர்கள் எந்த நிலைப்பாடு மாற்றம் செய்ய மாட்டாங்க. பட் ஓபிஎஸ் டிடிவி அந்த அணிக்குள்ள சென்றார்கள் என்றால் அதிமுகவுடைய ஒரு பிரிவே இவர் விஜய் கூட இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். இங்க அரசியலை பொறுத்தவரை வெற்றி தோல்வி ரெண்டாவது, ஏதாவது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுது அது தொண்டர்கள் மனநிலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதை நோக்கி அதிமுக அது ஒரு பலவீனத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழல் தெரியுது. ஓகே சார். இப்ப அதிமுகவோட ஒரு பரிச்சயமான முகம் தான் செங்கோட்டையன். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை இதற்கு பிறகு எப்படி சார் இருக்கும்? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கு பிறகு அதோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பா, நம்ம ஒரு கட்சியாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பா நம்ம பார்வையில் அது ஒரு பத்திரிகையாளராக பார்த்தோம்னா நிச்சயமா இருக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐஆர் பணிகள்ல திமுக அதிமுக வேகம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி பணிகள் தொடங்குற நிலையில 14ஆம் தேதி தான் விஜய் வீடியோ வெளியிட்டார். எஸ்ஐஆர் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ வெளியிட்டு இருந்தார் அவரு. இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்புகள்ல இருக்கிற குளறுபடிகள் செங்கோட்டையை முழுமையா பயன்படுத்தினா தீர்க்கப்படும். அதாவது நீங்க ஒரு காய்ச்சல் அடிக்குது, நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம், டாக்டரை பார்த்துட்டோம், மாத்திரை கொடுத்துட்டாரு, மாத்திரையை வாங்கி சட்ட பாக்கெட்ல வச்சுட்டா நோய் தீராது, மாத்திரையை போடுறதும் தீரும். அது போன்று செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துது தாவேகா என்பதை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால நிர்மாணிக்க முடியும். ஆனா செங்கோட்டையை அவர்கள் பயன்படுத்துவார்கள்னு சொன்னா நிச்சயமா ஒரு அதிருப்தியில் இருக்கிற பல பல தலைவர்களை அழைச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய கட்டமைப்புனா நீங்க பார்க்கலாம், 1977ல எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை முதல்வராகிற பொழுதே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்ப அவருக்கு எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் தெரியும். எம்ஜிஆர் எப்படி இளைஞர்களை வழி நடத்தினாரு, அதை எப்படி கட்டுக்கோப்பா கொண்டு போனாரு, இங்க எந்த இடத்துல தவறு நடக்குது. பட் இதையெல்லாம் அவர் சுட்டி காட்டினா கேட்கிற இடத்துல விஜய் இருப்பாரா என்பதெல்லாம் நமக்கு போக போகதான் தெரியும். பட் ஆனா செங்கோட்டையனுடைய அறிவுரைகள் அவர்களுக்கு பலமாக மாறும். அதை அவர்கள் செய்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் ஓரளவு கணிசமான இடங்களை பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதை நோக்கி தான் அது போவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு திமுக அதிமுக அதிருப்தியில் இருப்பாங்க, வீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் போயிருக்கிறது வந்து ஒரு மெசேஜை கொடுக்கும். ஒரு சீனியர் இவரே போயிருக்காரு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது அடுத்த இந்த ஜென்சி தலைமுறையை தாண்டி ஒரு நடுத்தர வயதினத்தை ஒரு ஒரு வயதான தலைவர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே சார். நீண்ட நேரமா தகவல்களை பகிர்ந்ததுக்கு முக்கிய நன்றி சார்.